Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த விஜிஆர்ஆர் சேனலில் மெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமாக, அதாவது பேராமெடிக்கலாக இருக்கட்டும், அதே மாதிரி நீட் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ஃபார்ம் டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிருப்போம். முக்கியமாக அக்ரிக்காகவும். சரியா? அதனால நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம சேனல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ்ன்னு நான் சொல்லும் போது எனக்கு வந்து சேலரி அதிகமாக கொடுக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எது சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன சொல்றது கேட்குறீங்க. சரியா? பேராமெடிக்கல் நம்ம சொல்லும் போது, அதாவது நம்ம வந்து பேராமெடிக்கல் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாவே ஹை சேலரியை நம்ம என்ன சொல்றது எதிர்பார்க்க முடியாது. நீங்க வந்து ஒரு நல்ல பிரைவேட் காலேஜோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ படிக்கக்கூடிய கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? மொத்தம் ஒரு 18 கோர்ஸ் இருக்கு. இந்த 18 கோர்ஸ்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். முக்கியமான கோர்ஸ் எது, நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி முக்கியமாக நம்ம என்ன சொல்றது ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்போ நீங்க படிக்கக்கூடிய கோர்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமாக பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, பி ஆப்டோமெட்ரி. சரியா? இது எல்லாமே இந்த 5 கோர்ஸும் ரொம்ப முக்கியமான கோர்சஸ். சரியா? இந்த 5 கோர்ஸும் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, அதனால தான் நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹாஸ்பிட்டலோடு இருக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் படிங்க. ரொம்ப முக்கியமாக நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. முக்கியமாக எஸ்ஆர்எம் இருக்கு, தனலட்சுமி சீனிவாசன் இருக்கு. இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஹாஸ்பிட்டலோடு இருக்கும். அதே மாதிரி ஜாய் யூனிவர்சிட்டின்னு சொல்லி நாகர்கோவில் இருக்கு. இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிலாம் வித் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஃபீஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். சரியா? ரொம்ப லோவாகவும் இல்லாமல் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க அதாவது ப்ரிப்பேர் ஆகி அந்த காலேஜ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா ஸ்கில்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல உங்களை பிளேஸ் ஆகிக்கிறாங்க. இல்லைன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பிஎஸ்சியா இருக்கட்டும், இல்லை கற்பகமா இருக்கட்டும், கேஎம்சிஹெச் இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கேம்பஸ் இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு பிக் பண்ணிட்டு பசங்களை எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரியான காலேஜஸ்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா அங்க நம்ம படிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம பேராமெடிக்கல் படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். மற்ற கோர்சஸ் இருக்கு பாருங்க, மெடிக்கல் லேப் டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்லை அனஸ்தீசியாவா இருக்கட்டும். சரியா? அதே மாதிரி எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இந்த மாதிரி மற்ற கோர்சஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா நீதி கோர்சஸ் எல்லாமே படிச்ச உடனே வேலை கிடைக்கும். ஆனா அது ஓடிஏடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்ச உடனே வேலை கிடைக்கும். ஆனா நீங்க ஒர்க் பண்ண போற அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்து. சரியா? நீங்க உங்க வீட்டுக்கு நியரஸ்டா இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா 10,000 15,000 சம்பளம் வந்து கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க படிக்கக்கூடிய கோர்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. இல்ல சார், நான் பிஎஸ்சி நர்சிங் நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா ஃபீஸ் வந்து அதிகமா சொல்றாங்க சார், அப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா சார் என்னால பே பண்ண முடியும். அந்த மாதிரி 1.5 லட்ச ரூபா பே பண்ணக்கூடியதுக்கு காலேஜஸ் வந்து இருக்கா சார் ஹாஸ்டலோட சேர்த்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கதான் செய்து. நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.